ஸோ இந்த இது எல்லாமே ஏன் இப்ப தரோம், இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன சொல்லு? போறீங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. இங்க ஒரு வாட்டி கை கிளாப் பண்ணிக்கீங்க. இங்க அடிப்படை தேவை அப்படிங்கிறது உணவு, உடை, இருப்பிடம், அந்த மூணுத்தை தாண்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை கல்விதான். நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கத்துக்க முடியும். ஸ்கூல் போல, இவன் ஸ்கூல் போல, நானும் ஸ்கூல் போல, இவன் ஸ்கூல் போல, நான் நின்ட்டேன் அப்படின்றது எவ்வளவு வெளியில போறியோ நிறைய பேர் போய் பார்க்கணும், நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும், நிறைய பேர்கிட்ட நிறைய பேசணும். போயிட்டே இருக்கு. கல்வி இல்லாதவன் அப்படியேதான் இருப்பான். உதாரணத்துக்கு சொல்லலாம், அவர்லாம் படிக்கவே இவ்வளவு பெரிய ஆளா, டாப்ல இருக்காங்க. கூகுள்ல, நாசால, ISRO சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கிற எல்லாருமே படிக்கவே முடியாது. சோ நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது என்ன முக்கியமா, கண்டிப்பா படிக்கணும். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பல, அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க கண்டிப்பா +2 முடிச்சு காலேஜ் போகணும். சரியா? இங்க நம்ம ஊர்ல இருந்து மினிமம் ஒரு 5 கிராஜுவேட்ஸ் வெளியே வரணும். அங்க உட்காந்து பேசுறத கேட்கணும். புரியுதா? அப்போ அதுக்கு படிப்பு வேணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு நீங்க போய் அந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்க படிக்க, நீங்க கேட்கதான் அடுத்தடுத்த கட்டம் நம்மளோட உரிமைகளை நம்ம படிக்காம நம்மளால வாங்கவே முடியாது. இந்த மைண்ட தூக்கி வச்சுட்டு நான் 2ஆம் தேதியில இருந்து அழகா படிக்கிற வேலை, படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. இந்த நடுவுல உங்களுக்கு என்ன வேணும்னாலும், நான் இந்த ஸ்கூல்ல கேட்கறாங்க, கைடு கேட்கறாங்க, நோட் புக் வாங்கணும், அந்த மாதிரி என்ன தேவைகள் தாராளமா என்கிட்ட கேட்கலாம். வேணும், வேற ஏதாவது படிப்புக்கு அத்தியாவசியமான எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். இல்ல இது வாங்கல அதனால நான் ஸ்கூலுக்கு போகலன்ற பேச்சே இருக்கக்கூடாது. மஸ்ட் எல்லாரும் ஸ்கூல் போயிருக்கணும். ஓகே, நன்றி. தேவைப்படும். இது எல்லாமே பெரிய உழைப்பு இருக்குது பின்னாடி. எதையுமே அனாவசியமா யூஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கு பின்னாடியுமே பெரிய உழைப்பு இருக்கு. ஏன்னா யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை நம்பி இவங்களுக்கு கொடுத்து இவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வான்றாங்க. நாங்க ஜஸ்ட் நடுவில் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம். இதை ரொம்ப பார்த்து பக்குவமா உபயோகிங்க. ஏதாவது காலி ஆயிடுச்சு, ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா கேளுங்க, நம்ம திரும்பி கொடுக்கலாம்.